ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து செட்டிங் போகணும், சிஸ்டம் செட்டிங் போகணும். சிஸ்டம் செட்டிங் போயிட்டு அதோட நேராக ஜெனரல் போகணும். ஜெனரல் போயிட்டு லாங்குவேஜ் அண்ட் ரீஜன். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எல்லா லாங்குவேஜ் இருக்கும், என்னென்ன லாங்குவேஜ் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ நான் வந்து தமிழ் சர்ச் பண்ணுறேன். ஓகே, பாருங்க தமிழ் இருக்குது, ஆட் பண்ணனா போதும் வந்துடும். ஸோ யூஸ் தமிழ் கேட்டால் நீங்கள் ஆட் பண்ணோன்னே யூஸ் தமிழ், யூஸ் இங்கிலீஷ்னு கேட்கணும், நீங்கள் யூஸ் தமிழ் தட்ட வேண்டியதான். ஓகே, இதில் வந்து 2 விதம் இருக்குது காய்ஸ். ஓகே, உங்கள் கீபோர்டில் இந்த எழுத்துக்கெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து டைப் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணலாம். இது வந்து தமிழ் 99 போட்டிருக்கு. இது இந்த மாதிரி தமிழ் அஞ்சல்னா எப்படின்னா வந்து இதுக்கு வந்து ஏபிசிடியில் டைப் பண்ணுவீங்க, அங்கே வந்து தமிழாக ட்ரான்ஸ்லேட் ஆகும். இப்போ நீங்கள் ஏபிசிடியில் வந்து சோலை அப்படி அடிச்சிங்கன்னா வந்து அதே மாதிரி அங்கே சொந்தமாக அந்த எல்லாம் புள்ளி கிள்ளிலாம் வச்சு சொந்தமாக அது வந்து டைப் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் முதல்ல தமிழ் அஞ்சலில் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி டைப் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன், பாருங்கள். நினைக்கிறேன் இது வந்து தட்டின பிறகு ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை பாருங்கள், ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஓகே காய்ஸ், ஆஃப்டர் ரீஸ்டார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். இதில் நீங்கள் வந்து தமிழ் அஞ்சல் வேணுமா இல்லை ஏபிசிடி வேணுமா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏபிசிடி தட்டினீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணும்போது ஏபிசிடி தான் வரும், இங்கிலீஷ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் அஞ்சல் தட்டினீங்கன்னா தமிழ் வரும். அதே உங்களுக்கு தமிழ் 99 வேணும்னா நீங்கள் வந்து திருப்பியும் அந்த பழைய செட்டிங்க்கே நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் திருப்பியும் மாற்றணும், எனக்கு இந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கீபோர்டில் FN ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் நீங்கள் தட்டினீங்கன்னா பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏபிசிடி வேணும்னா ஏபிசிடி வச்சுக்கலாம், தமிழ் அஞ்சல் வேணும்னா தமிழ் அஞ்சல் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் தான் ஏபிசிடியில் வைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஏபிசிடி வச்சு டைப் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஓகே, அதாவது நீங்கள் FN தட்டிட்டு அஞ்சலுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா ஓகே, சோலை பாண்டியன், பாண்டி AN தட்டுன அது வந்து அன்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், YAN வரணும், அப்போ தான் சோலை பாண்டியன் கரெக்டாக வரும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ராஜேஸ்வரின், இது வந்து ராஜேஸ்வரனா W தட்டுனேன், அதை நீங்கள் வந்து W தட்டக்கூடாது, V தட்டணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ராஜேஸ்வரன். ஸோ இப்போ நான் V தட்டனால வரன் வருது. ஸோ அந்த டபிள்யூவும் வியும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, ஏயும் ஒய்க்கும் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைப் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ அப்படி தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க மேக் மினியில் எப்படி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு, எப்படி டைப் பண்ணுறது, எப்படி மாற்றுறதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். See you guys in the next video. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.